அனுமன் பற்றி வாலி ராமனிடம் யாது கூறினான்? ராமனிடம் வாலி, ஐயனே, என்னால் பிறிதொரு உதவியும் உனக்கு செய்ய முடியவில்லை. எனினும் ராவணனை தன் வாலினால் கட்டி உன்னிடம் இழுத்து வரும் தொழிலையும் செய்யும் நல்வினை அற்றுவிட்டேன். இனிமேல் உனக்கு தேவையான எந்த செயலையும் செய்ய ஹனுமனே தகுதியானவன் என்றும், ராமனின் கையிலுள்ள வில்லிற்குச் சமமானவன் ஹனுமன் என்றும், தன் தம்பி சுக்ரீவனை ராமன் தன் தம்பியின் ஒருவராக கருத வேண்டும் எனவும், அவர்கள் உதவியால் சீதாபிராட்டியை தேடிக் கண்டுபிடிக்கலாம் எனவும் கூறினான். அம்பு பட்டு கிடக்கும் தந்தையைக் கண்டு அங்கதனின் நிலை யாது? பார்க்கடலை தன் கைகளால் கலக்கிய மாவீரன் அங்கதன் அன்றுவரை எங்கும் துயருற்றவரை கண்ணால் காணாதவன், மனத்தாலும் எண்ணாதவன், ஒளிவீசும் நிலவு போன்றவன். கடலென பெருகும் இரத்தப் பெருக்கில் படுத்து கிடக்கும் தந்தையைக் கண்டான். சூரிய சந்திரன் போன்ற குண்டலம் தரித்த அங்கதன் அவை அசைய நடந்து வந்து வானிலிருந்து நிலவு கீழே மண்ணில் கிடப்பது போன்று கிடந்த தந்தையின் உடல் மீது நட்சத்திரம் போன்று விழுந்தான். கடலால் சூழ்ந்துள்ள இவ்வுலகை மனதாலும் செயலாலும் பிறருக்கு தீங்கு நினைக்காத உங்களை கொல்ல யமன் வந்து விட்டானே, இனி அதன் வலிமையை அழிக்க வல்லவர் யார் என கேட்டான். திசையானிகளை தோல்வியுறச் செய்த ராவணன் உன் வீரத்தை எண்ணும் போதெல்லாம் ஒடுங்கினான். இனி அவனுக்கு பயம் முற்றிலும் நீங்கிவிட்டது. என் திசையில் உள்ள மலைகளும் சக்கரவாளகிரி மலையின் உச்சியும் உன் கால்கள் பட்டு தழும்பு அடையாது. தேவர்கள் மீண்டும் மந்தரமலை வாசுகி பாம்பின் உதவியுடன் பார்க்கடலை கடையத் தொடங்கினால் அவர்களால் இயலுமோ? சிவபெருமானை இரு கைகளையும் கூப்பி வழிபடும் நீ பார்க்கடலை கடைந்தடித்து அழித்த அமுதத்தை பருகிய தேவர்கள் எவரும் இறக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு அமுதம் அளித்த நீங்கள் இறக்கின்றீர்கள் என வருத்திக் கூறினான்.